வணக்கம் சகாப்தம் காணொலி நேயர்களே. முகங்கள் அத்தியாயம் 27. அறிமுகமான முதல் நாளிலேயே சந்தனாவை நந்தினிக்கு மிகவும் பிடித்துவிட்டது. அவள் ருத்ரனின் விருந்தாளி என்ற ஒரு காரணமே அதற்கு போதுமானதாக இருந்தது. அவளுடன் பழக பழக அவளது வெகுளித்தனம், உள்ளத்தில் நினைப்பதை அப்படியே பேசும் தைரியம் என எல்லாம் ஒவ்வொன்றாய் பிடிக்க அவளை தன் நெருங்கிய தோழியாய் பாவித்தாள். இதுவரை இப்படி ஒரு தோழி அவளுக்கு கிடைத்ததே இல்லை. யார் அவளிடம் பேசினாலும் அதில் அவர்களுக்கு என்ன லாபம் என்றுதான் அவளுக்கு யோசிக்க தோன்றும். ஏனெனில் அவள் கடந்து வந்த நண்பர்கள் அப்படிப்பட்டவர்கள். இதில் விதிவிலக்காய் தெரிந்த சந்தனாவை நந்தினியின் மனம் இறுக பிடித்துக் கொண்டது. ஆனால் கொஞ்ச நாட்களாக அவளது கண்கள் சிலவற்றை பார்த்து வருந்த நேரிட்டது. அது ஷூட்டிங் செட்டில் ருத்ரனின் பார்வை சந்தனாவை அவ்வப்பொழுது உரசி செல்வதுதான். அவன் கண்களில் தெரிந்த ஈர்ப்பை அவளால் உணர முடிந்தது. ஆனால் சகித்துக் கொள்ளத்தான் முடியவில்லை. இரவில் வெகுநேரம் நந்தினியின் தலையணை நனையும். ருத்ரன் சந்தனாவை பார்க்கும் பொழுதெல்லாம் சந்தனா முகம் திருப்பிக் கொள்வதும் நந்தினியின் பார்வையில் படத்தான் செய்தது. அது அவளுள் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ருத்ர பிரதாப் பெரும் புகழும் செல்வமும் நிறைந்தவன் மட்டுமல்ல, உண்மையானவன், கண்ணியமானவன். அப்படிப்பட்டவனை ஏன் இந்த பெண் நிராகரிக்கிறாள் என்கின்ற கேள்விதான் அவளுள் எழுந்தது. ஆனால் அவளது வெறுப்புக்கான காரணத்தையும் அவள் வாய்மொழியாகவே பலமுறை கேட்டிருக்கிறாள். சந்தனாவை பொறுத்தவரை அவன் ஒரு நயவஞ்சகன், சுயநலவாதி, குள்ளநரி, திமிர் பிடித்தவன். அப்படியிருக்க அவளது மனதில் இருக்கும் விரோதமும் வெறுப்பும் மாறவே மாறாதென்று நந்தினிக்கு தெளிவாக புரிந்தது. அது அவளுக்குள் சிறு சந்தோஷத்தையே ஏற்படுத்தியது. ஆனால் விருப்புக்கும் வெறுப்புக்கும் ஓர் நூலிழைதான் வித்தியாசம் என்பதும் அவளது மூளைக்குள் எங்கோ ஒலித்துக் கொண்டே இருந்தது. நந்தினிக்கு அது 3வது படம். அன்றைய காட்சியை நந்தினிக்கு விளக்கிக் கொண்டிருந்தார் ஒருவர். அப்போது தூரத்தில் டைரக்டரிடம் யாரோ சத்தமாக பேசுவது கேட்டது. எப்போதுமே செட்டில் டைரக்டரின் குரல்தான் ஓங்கியிருக்கும். எல்லோரும் அவருக்கு ஆமாம் சாமி போட்டுத்தான் நந்தினி பார்த்திருக்கிறாள். அப்படி யாருக்காவது முரணான கருத்து இருந்தாலும் மெதுவாக சொல்ல முயற்சிப்பார்கள், அல்லது எதற்கு வம்பென்று அமைதியாக இருந்து விடுவார்கள். இப்படி டைரக்டரிடமே வாதாடும் குரலுக்கானவனை ஆர்வத்தோடு பார்க்க முயலுகையில் அங்கு தெரிந்தவன்தான் ருத்ர பிரதாப். என்ன பிரச்சனை என்று தெரியவில்லை. ஆனால் அவன் சத்தமாக கோபத்தோடு பேசுவது அவள் நின்ற இடத்திலிருந்து தெளிவாக கேட்டது. இப்போ எதுக்கு சார் சம்பந்தமே இல்லாம என்ன திட்டினீங்க? ஐ வாண்ட் a solid reason என்றது ருத்ரனின் கடுமையான குரல். டேய் ருத்ரா, சும்மா இருடா. அவனது காதை கடித்தான் சக அசிஸ்டன்ட் செந்தில். நீ வாய மூடு. இவருக்கு கீழே நம்ம வேலை செய்யத்தான் வந்தோம், அசிங்கப்பட இல்ல. செந்திலின் வாயடைத்து விட்டு டைரக்டரை முறைத்தான். அவரும் இவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் எதுவும் பேசவில்லை. என்ன தம்பி, டைரக்டர் கிட்டே இப்படி பேசுறீங்க? கோ புரொடியூசர் ஞானசகாயம் பிரச்சனையின் தீவிரம் புரிந்து களத்தில் இறங்கினார். அவர் எப்போதுமே அமைதியானவர். ருத்ர பிரதாப்பை தம்பி என்றுதான் அழைப்பார். அவர் மீது அவனுக்கு எப்போதுமே அன்பு கலந்த மரியாதை உண்டு. அவருக்காக குரலை தாழ்த்தியவன், சரி சார், நான் பேசல. ஆனா என்ன ஏன் திட்டினாருன்னு எனக்கு தெரியணும். விடாப்பிடியாக பேசினான் ருத்ரன். யாருக்காக பேசுவது என்று சகாயம் சிந்திக்கையில், டைரக்டர்னா அப்படிதான் சத்தம் போடுவாரு. அவருக்கு எவ்வளவு டென்ஷன் தெரியுமா? டைரக்டரின் ஒரு கொடுக்கான பாண்டியன் இடைப்புகுந்து பேசவும் மீண்டும் பொங்கினான் ருத்ர பிரதாப். அதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? எந்த தப்பு செய்யாத என்ன திட்ட இவருக்கு என்ன சார் ரைட்ஸ் இருக்கு? ஞான சகாயத்தை பார்த்து நியாயம் கேட்டான். ஒரு அசிஸ்டன்ட்டுக்கு இவ்வளவு திமிர் ஆகாது. நீ எல்லாம் டைரக்டர் ஆனா விளங்கிடும். மீண்டும் ருத்ரனின் கோபத்திற்கு தூபம் போட்டான் பாண்டியன். அவனது தன்மானத்தை, அவனது கனவை, அவனது லட்சியத்தையே ஆட்டி பார்த்தவனை எரித்து விடுவது போல் முறைத்தான். கண்கள் செந்நிறமானது. செந்திலும் இன்னொரு அசிஸ்டன்ட்டும் அவனது இரு தோள்களை பிடித்துக் கொண்டனர். கோபத்தில் கொந்தளித்தான் ருத்ர பிரதாப். யூ அவன் வாயில் வரவிருந்த கெட்ட வார்த்தை சகாயத்தின் முகம் பார்த்து பாதியிலேயே நின்றது. ருத்ர பிரதாப்பின் முகத்தில் தோன்றிய வெறியை பார்த்த பாண்டியனின் முகம் வெளிறிவிட்டது. ஞான சகாயத்தின் பின் மறைந்து நின்று கொண்டான். வாட்ட சாட்டமான ருத்ர பிரதாப் லேசாக தட்டினாலே அவன் சுருண்டு விழுவது உறுதியாயிற்றே. ஞான சகாயமும் ருத்ர பிரதாப்பை சமாதானப்படுத்தத்தான் முயன்றார். ஆனால் நடுவில் பாண்டியன் வந்து எல்லாவற்றையும் கெடுத்து விட்டான். பாண்டியனின் வெளிரிய முகத்தை கவனித்தவன் செந்திலிடம் திரும்பி, ஒன்னும் செய்ய மாட்டேன், விடுங்க
என்றான் கடித்த பற்களிடையே. அவனது அந்த குரலை தாண்டி அவனை பிடித்து வைக்கும் தைரியம் அவர்களுக்கில்லை. மெதுவாக தங்களது பிடியை தளர்த்தி கொண்டனர். ஞானசகாயத்தை நெருங்கி, சாரி ஞானசகாயம் சார் என்றவன் தலையில் போட்டிருந்த கேப்பை கழற்றி தரையில் ஓங்கி அடித்தான். உடன் கையிலிருந்த பேப்பரையும் அதை தாங்கிய அட்டையையும் செந்திலன் கையில் அழுத்திவிட்டு ஆக்ரோஷமாக டைரக்டரை நிமிர்ந்து பார்த்தான். அவரோ அவனையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார். ஐ எம் நாட் யூர் ஸ்லேவ், மைண்ட் இட் என்றவன் வேக நடையுடன் நடந்து மறைந்தான். அவன் செல்வதையே எல்லோரும் பார்த்து கொண்டிருந்தனர். அங்கே ஒரு புயல் அடித்து ஓய்ந்தது போல் இருந்தது. அப்போது ருத்ரன் நந்தினிக்கு ஒரு மா வீரனை போல் தோன்றினான். அதிலிருந்து அவளது கண்கள் அவனை கவனிக்க தொடங்கியது. கோபமாக ஊருக்கு கிளம்பிவிட்ட ருத்ரனை ஞானசகாயம் மற்றும் இன்னும் சில முக்கிய புள்ளிகளும் சென்று சமாதானப்படுத்தி மீண்டும் அந்த படத்தில் தொடர வைத்தனர். அதற்கு அவன் வகுத்த கண்டிஷன்களையும் அவர்கள் ஏற்க வேண்டியதாய் இருந்தது. அதன் பிறகு டைரக்டர் டென்ஷனில் திட்டினால் கூட மறந்தும் ருத்ரனை பார்க்க மாட்டார். ருத்ர பிரதாப்பின் திறமைக்கு கிடைத்த மரியாதை இது என்றே நந்தினிக்கு தோன்றியது. அது மட்டுமல்ல, அவனது திறமையை அவளுமே இப்போது கண்கூடாக காண்கிறாள். ஓய்வு நேரங்களில் மற்ற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் துணை நடிகைகளிடம் பேசி சிரித்துக் கொண்டிருக்கையில் இவன் மட்டும் எப்போதும் பேப்பர் பேனாவுடன் தனியாக சென்று அமர்ந்து கொள்வான். அது மட்டுமல்ல, உடன் வேலை பார்ப்பவர்களிடம் ஏதாவது ஒரு சூழ்நிலையை விளக்கி அதனை அவர்கள் எப்படி கையாள்வார்கள் என்று கேட்டு அதிலிருந்து அவனுக்கு தேவையானதை குறித்துக் கொள்வான். அங்கே வேலை செய்யும் அத்தனை ஊழியர்களுக்கும் சரியாக சம்பளம் வந்ததா என்று விசாரிப்பான். அப்படி யாராவது இல்லை என்றால் ஞான சகாயத்திடம் இது பற்றி பேசி சம்பளத்தை வாங்கி கொடுத்து விட்டுத்தான் மறுவேளை பார்ப்பான். யாராவது கஷ்டப்பட்டால் முதல் உதவிக்கரம் இவனுடையதாகத்தான் இருக்கும். செட்டில் எல்லோரும் சாப்பிட்டார்களா என்று உறுதி செய்து கொள்வான். அப்படி ஒரு நாள் எல்லோரிடமும் கேட்டது போல நந்தினியிடமும் ஒரு வார்த்தை கேட்டான். சாப்பிட்டீங்களா மேடம்? அவ்வளவுதான். நந்தினியினுள் சந்தோஷம் பொங்கியது. அவனது சாதாரண கேள்வி அவளை ஏன் இவ்வளவு மகிழ்ச்சியடைய செய்கிறதென்று யோசித்தவளுக்கு கிடைத்த பதில் அவளை அதிர்ச்சி அடைய செய்தது. முகங்கள் அத்தியாயம் 27 நிறைவடைந்தது. அத்தியாயம் 28. ஷூட்டிங் முடிந்து களைப்பு தீர நீச்சல் குளத்தில் நீந்திவிட்டு படியேறிய சந்தனாவின் முகத்தில் அதிருப்தி. என்னதான் இருந்தாலும் அருவியில் குளிப்பது போல நதியில் நீந்துவது போல வருமா? ஏதோ ஒரு குட்டையில் மிதப்பது போல் அல்லவா இந்த நீச்சல் குளம் இருக்கிறது. மனதில் பழைய நினைவுகள் மேலோங்க அப்படியே தங்கையின் முகம் நினைவில் வந்து நின்றது. பாவம், நான் இல்லாமல் கஷ்டப்படுவாள். இந்த உலகிலேயே எனக்காக இயங்கும் ஒரே ஜீவன் அவள் மட்டுமே. ருத்ர பிரதாப் கொடுத்த பெரும் பணத்தை வைத்து சித்தி தங்கைக்கு திருமணம் கூட ஏற்பாடு செய்திருக்கலாம். அதை பார்க்க எனக்கு கொடுத்து வைக்கிறதோ என்னவோ. தன் வாழ்வில் நடந்த எல்லாம் கடவுளின் திட்டமிட்ட சதி என்றே அவள் நம்பினாள். இல்லை என்றால் அவளது அம்மா ஏன் சாக வேண்டும்? அது போதாதென்று ஒரு சித்தி ஏன் வர வேண்டும்? அவ்வப்போது சித்தியை திட்டி அவளை ஆதரிக்கும் தந்தை எதற்காக இறைவனடி சேர்ந்தார்? ருத்ரன் ஏன் அவளது ஊருக்கு வர வேண்டும்? வந்தவன் ஏன் நீர்வீழ்ச்சியை கண்காணிக்க கேமரா பொருத்த வேண்டும்? அன்று இவள் ஏன் குளிக்க போக வேண்டும்? அதனை பார்த்துவிட்டு அவன் ஏன் அவளை இங்கே கட்டாயப்படுத்தி அழைத்து வர வேண்டும்? அந்த வீடியோவில் இன்னும் என்னென்ன பதிவானதோ அதை பற்றி அவனிடம் கேட்பது அப்பன் குதிரைக்குள் இல்லை என்ற கதையாகிவிடும். இப்படி அந்த கடவுள் ஏன் பழி வாங்குகிறார் என்றுதான் புரியவே இல்லை. ஆனால் கெட்டதிலும் ஒரு நல்லதாய் அந்த குடிகார கோபியிடமிருந்து தப்பித்தாள். அவன் சித்தியிடம் என்னதான் தூபம் போட்டானோ அவனுக்குத்தான் எப்போதும் பரிந்து பேசுவாள். இதில் அவனோடு திருமணம் என்ற பேச்சு வேறு அரசல் புரசலாக அவளது காதில் விழுந்தது. அந்த அறிவு கெட்ட கோபிக்கு பேராசைதான். சரி, தன்னிடம் இந்த விஷயம் வரும்பொழுது பார்த்துக் கொள்ளலாம் என்று விட்டுவிட்டாள். அதற்குள் தான் ருத்ர பிரதாப் என்ற புயல் தாக்கி அவளது வாழ்க்கை திசை மாறிவிட்டதே. இப்படி பலதரப்பட்ட நினைவுகளோடு நடந்த சந்தனாவின் தோள் மீது ஒரு கை அழுத்தமாக விழுந்தது. அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தவள் உறைந்து விட்டாள். அங்கே சந்திரன் வழிசல் சிரிப்புடன் நின்றிருந்தான். அவளுள் சப்த நாடிகளும் ஒடுங்கிவிட்டது. சில்லிட்டிருந்த கைகள் மேலும் சில்லிட்டது. தண்ணீர் முத்துக்களுடன் வியர்வை முத்துக்களும் கலந்தன. எது பேசவும் நாய் எழாமல் வேரூன்றி நின்றுவிட்டாள். அவளது முகத்தை பார்த்ததும் குழப்பமுற்ற சந்திரன் உடனே தன் முகபாவத்தை மாற்றிக்கொண்டு, நீ நந்தினியோட புது அசிஸ்டன்ட் தானே? சூப்பரா தான் இருக்க. அவளது தோளில் அழுத்தம் கொடுத்து ஒரு மாதிரி சிரித்தான்.
அவனது பிடியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள திமிரினாள். அட, என்ன நீ துள்ளுற? நான் பெரிய ப்ரொடியூசரு, அடுத்த படத்துல உன்னை கதாநாயகி ஆக்குறேன். அவனது பிடி மேலும் இறுகியது. அவளது கரத்தை பற்றி வேகமாக அவன் இழுக்க, தடுமாறி அவன் மேல் விழுந்தவளின் இடையை அவன் பற்றவும், சந்தனா, மாடியிலிருந்து நந்தினியின் கிரீச்சிட்ட குரல் கேட்கவும் சரியாக இருந்தது. நந்தினியை பார்த்ததும் செயலிழந்த புலன்கள் விழித்துக் கொள்ள, தன் பலத்தை ஒன்று திரட்டி சந்திரனின் பிடியிலிருந்து திமிரி தன்னை விடுவித்துக் கொண்டவள் வேகமாக ஓடிச் சென்று நந்தினியின் கைக்குள் சரண் புகுந்தாள். அவளது நடுங்கும் உடலையும் வேகமாக அடித்துக் கொள்ளும் இதயத்தையும் உணர்ந்தவள் அவளை இறுக அணைத்து முதுகினை வருடி கொடுத்தாள். ஷ், ஒண்ணுமே இல்ல, நான் இருக்கேன்ல, டோன்ட் வரி, காம் டவுன். அவளை சமாதானப்படுத்திக் கொண்டே சந்திரனை முறைத்தாள். அவளது பார்வையின் வீரியத்தை தாங்க முடியாமல் அங்கிருந்து வெளியேறினான் சந்திரன். சந்தனாவுடன் சேர்ந்து நந்தினியின் உள்ளமும் குமுறியது. இதோ இப்படித்தானே அவளும் கதறி அழுதாள். விடு விடு என்று மன்றாடினாள். விடவில்லையே. குடிபோதையில் அவளை இன்று வரை ஒரு இரவும் அவளால் தூக்கு மாத்திரையின் துணையில்லாமல் தூங்க முடியாததின் காரணமும் இவன்தானே. ஆண்களை கண்டாலே மனதினுள் எழும் ஆத்திரத்தை அடக்க பெரும்பாடு படுகிறாளே, அதற்கான காரணமும் இவனேதான். ருத்ர பிரதாப் ஒருவன் மட்டுமே அந்த வெறுப்பையும் தாண்டி அவளுள் சென்றவன். ஆனால் அவள் அவனுக்கு தகுதியானவள் இல்லையே. இதோ இந்த சந்தனா பரிசுத்தமானவள். இவள்தான் ருத்ரனுக்கு தகுதியானவள். அவளது காதலுக்கு உரியவளும் கூட. இந்த உண்மை நந்தினியை சுக்குநூறாக கிழித்தது. இருப்பினும் உண்மையை யாரும் மாற்ற முடியாதே. தெரிந்து நடந்தாலும் பலவந்தப்படுத்தப்பட்டாலும் நம் சமூகத்தில் கெட்டுப்போனவள் பெண்ணாகத்தானே இருக்கிறாள். கற்பை பெண்ணிற்கு மட்டும் படைத்த இயற்கையை உளமாற சாடினாள் நந்தினி. ஆணின் கற்பை சோதிக்க சோதனை உண்டா? இது என்ன நியாயம்? இது என்ன உலகம்? மகளை வெளியே போகாதே என அடக்கி வைக்கும் பெற்றோர் மகனை கண்டிப்பதில் ஏன் தீவிரம் காட்டுவதில்லை? அவனுக்கு எந்த சோதனையும் இல்லை என்கின்ற மெத்தனம் தானே. கண்களில் தேங்கிய கண்ணீரையும் மனதில் பொங்கிய எண்ணங்களையும் சந்தனாவிற்கு தெரியாமல் மறைத்தவள் அவளை சமாதானப்படுத்தி படுக்க வைத்தாள். இங்கே நடந்தது ருத்ர பிரதாப்பிற்கு தெரிந்துவிடக் கூடாதே. தெரிந்தால் அவனது கோபத்தை அவளால் தாங்க முடியாது. நல்ல வேளையாக ருத்ர பிரதாப்பிற்கு எதுவும் தெரியவில்லை. சந்தனா ருத்ர பிரதாப் இருக்கும் திசை பக்கமே திரும்ப மாட்டாள். அதனால் அவள் சொல்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று நிம்மதியுற்றாள் நந்தினி. நாட்கள் செல்ல செல்ல ருத்ரன் சந்தனாவை நெருங்க வெளிப்படையாகவே முயன்றான். அதற்கு நந்தினியையே பயன்படுத்த தொடங்கினான். நீ வந்தாதான் சந்தனாவும் வருவா, பிளீஸ் என்று கேட்கையில் இவளால் மறுக்க முடியாமல் போனது. கேட்பது ருத்ரனாயிற்றே. ஆனால் சந்தனாவிற்காக அவனது கண்களில் தெரியும் காதல் நந்தினியை தூங்க விடாமல் செய்தது. ருத்ரன் மிகவும் நல்லவன். தப்பாக இதுவரை நந்தினியை ஒரு பார்வை கூட பார்த்தது கிடையாது. நடிக்க சொல்லி கொடுத்தாலும் ஒரு டாக்டர் நோயாளியின் கையை பிடித்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கும். வேலையை தவிர அவளிடம் வேறு பேசவே மாட்டான். இப்போது சந்தனாவை பற்றி மட்டும் பேசுகிறான். தப்பான நோக்கிலல்ல, காதலோடு. இதனால் பூ போன்ற நந்தினியின் இதயம் கருகுவது தெரியாமல், அதன் விளைவுகளும் புரியாமல் ருத்ர பிரதாப் காதல் கனவில் இருந்து விட்டான். அந்த அறையின் ஓர் ஓரத்தில் கிடந்த சோஃபாவில் அமர்ந்தபடியே உறங்கிக் கொண்டிருந்தாள் நர்ஸ். இரவு மணி 9. மெத்தையில் சுயநினைவின்றி கிடந்தவளை விட்டு அகல மனமின்றி அருகிலேயே அமர்ந்திருந்தான் ருத்ர பிரதாப். மதியம் மயங்கி விழுந்தவள்தான். இன்னும் எழவே இல்லை. மீண்டும் பரிசோதிக்க வந்த ஷியாமலா நத்திங் டு வரி என்று விட்டு சென்றார். ருத்ரனின் மனதிற்குள் ஓடியதெல்லாம் ஒரே கேள்விதான். எதற்காக சந்திரனை பார்த்து இவள் நடுங்க வேண்டும்? இவர்களுக்குள் அப்படி என்ன நடந்திருக்கும்? ருத்ரனின் சிந்தனையை கலைத்தது அவனது ரிங்டோன். உடனே எடுத்து காதுக்கு கொடுத்தவன் எனி க்ளூ என்று கேட்டான். எதிர்முனையில் பிரகாஷ், அவர் அடிக்கடி நந்தினி வீட்டுக்கு வருவாரா ருத்ரா என்று சொல்ல ருத்ரன் அமைதி காத்தான். ஒரு ப்ரொடியூசர் நடிகையோட வீட்டுக்கு வர்றது சாதாரண விஷயம்தான் ருத்ரா. இதுக்கு மேல எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. சந்திரன் சார் சஞ்சய் மாதிரி கிடையாதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இது மாதிரி விஷயங்கள்ல அவரோட பேர் அடிபட்டதே இல்ல. அப்படின்னா வேற என்னவா இருக்கும் ருத்ரா? பிரகாஷ் ருத்ரனை கேள்வி கேட்க அப்போதும் அவன் மௌனமாக இருந்தான். பிரகாஷ் பேச பேச ருத்ர பிரதாப்பினுள் பல விஷயங்கள் தெளிந்தது. ஹலோ ஹலோ ருத்ரா, கேன் யூ ஹியர் மீ? பிரகாஷ் எதிர்முனையில் கத்திக் கொண்டிருந்தான். ஐ காட் இட், இன்வெஸ்டிகேஷன் போதும், கம் பேக் என்றவன் தொடர்பை துண்டித்தான்.
ஷூட்டிங் ஸ்பாட்டில் நின்றிருந்தான் ருத்ர பிரதாப். அவனது முகம் கோபத்தில் கொந்தளித்துக் கொண்டிருந்தது. ராட்சத ஃபேன் ரிப்பேர் ஆகிவிட்டது. அன்றைய ஷூட்டிங்கிற்கு மிக தேவையான ஒன்று அது. பணியாட்கள் பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். வாட் தி ஹெல் யூ பீப்பிள் ஆர் டூயிங் என்று அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸையும் ராட்சத ஃபேன் கான்ட்ராக்டரையும் கத்திக் கொண்டிருந்தான். எல்லோரும் அமைதியாய் கேட்டுக் கொண்டிருக்க அதில் ஒரு கடைக்குட்டி அசிஸ்டன்ட் மட்டும், நேத்து வரைக்கும் நல்லாதான் சார் ஓடிச்சு என்றான். தைரியமாகவே என்றாலும் சன்னமான குரலில். ஷட் அப் யூ. ஏதோ சொல்ல வந்தவன் நிறுத்திவிட்டான். ஏனெனில் தன்னை போல டைரக்டரையே எதிர்த்து பேசும் துணிச்சல் அவனுக்கு இருந்ததுதான். ஆனால் இங்கே தவறு நடந்திருக்கிறதே. நேத்து ஒர்க் ஆச்சு, ஓகே. இன்னைக்கு காலையில யார் செக் பண்ணீங்க? ஆர்டிஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி இதையெல்லாம் பார்க்கணும்னு தெரியாதா என்று கோபம் குறையா வண்ணம் கத்திக் கொண்டிருந்தான். அப்போது ஒருவன் ஓடி வந்து, நந்தினி மேடம், மித்ரன் சார் எல்லாருமே வந்துட்டாங்க. ருத்ர பிரதாப்பின் காதல் கிசுகிசுத்தான். அதுக்கு இப்ப நான் என்ன செய்யணும்? சிகப்பு கம்பளம் விரிக்கணுமா? Ask them to wait என்று அவனிடமும் எரிந்து விழுந்தான். அதற்குள் ஃபேனை பழுது பார்த்தவர்கள் சுவிட்சை போட ஃபேன் சுற்றியது. அங்கிருந்த அத்தனை முகங்களிலும் ஓர் நிம்மதி படர்ந்ததென்றால், யூஸ்லெஸ் ஃபெலோஸ், குட் ஃபார் நத்திங், காலையிலே டென்ஷன் என்று சிடுசிடுத்துக் கொண்டே அங்கிருந்து அகன்றான் ருத்ர பிரதாப். முகங்கள் அத்தியாயம் 28 நிறைவடைந்தது. நன்றி.